ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் சயின்ஸ் சிட்டி. காவலர் தேர்வுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதை தொடர்ந்து இது வரைக்கும் நம்ம 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இன்றைக்கி 6ஆம் வகுப்பு பொது தமிழ் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்குறோம். எல்லா கேள்விகளும் புக்குக்குள்ளே இருந்தும் புக்குக்கு வெளியே இருந்தும் எடுக்கப்பட்ட கேள்விகள், முக்கியமான கேள்வி பதில்கள். ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒன் டைம் படிச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் யாதுன்னா திருவரு பிரகாச வள்ளலார். அவர் ஒரு புரட்சித் துறவி. ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவரு பிரகாச வள்ளலார். அவர் ஒரு புரட்சித் துறவி. அடுத்தது, ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எதுனா ஆன்சர் கடலூர் மாவட்டம் மருதூர். ஆன்சர் கடலூர் மாவட்டம் மருதூர். ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் மருதூர். அடுத்தது, 3வது கேள்வி, இவருடைய நூல்கள் யாது? என்னென்னா அவருடைய நூல்கள் அப்படின்னா ஜீவகாருண்யம், ஒழுக்கம், மனுமுறை காண்ட வாசகம், அடுத்தது வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மாலை. இது எல்லாமே இவருடைய எழுதின நூல்கள். ஓகே, இவருடைய நூல்கள் யாது அப்படின்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை காண்ட வாசகம், வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மாலை. ஓகே, இது எல்லாமே இவர் எழுதின முக்கியமான பாடல்கள். நூல்கள். அடுத்த கேள்வி, கந்த கோட்டத்து இறைவன் மீது இவர் பாடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆன்சர் வடிவுடை மாணிக்க மாலை. கந்த கோட்டத்து இறைவன் மீது இவர் பாடிய பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆன்சர் வடிவுடை மாலை. அடுத்த கேள்வி, இவர் திரையுட்டியூர் சிவபெருமான் மீது போற்றி பாடிய நூல் எதுனா எழுத்தறியும் பெருமான் மாலை. ஆன்சர் எழுத்தறியும் பெருமான் மாலை. இவர் திரையுட்டியூர் சிவபெருமான் மீது போற்றி பாடிய நூல் எதுனா ஆன்சர் எழுத்தறியும் பெருமான் மாலை. அடுத்த கேள்வி, ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் யாதுன்னா ஆன்சர் தொண்டமண்டல சதகம், ஒளிவில் ஒடுக்கம், அடுத்தது சின்மய தீபிகை. ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னா தொண்டமண்டல சதகம், ஒளிவில் ஒடுக்கம், சின்மய தீபிகை. அடுத்த கேள்வி, யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் ராமலிங்க அடிகளார். யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது ஆன்சர் ராமலிங்க அடிகளார். அடுத்த கேள்வி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய மனம் கொண்டவர் யாருன்னா ஆன்சர் ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய மனம் கொண்டவர் யாருன்னா ஆன்சர் ராமலிங்க அடிகளார். அடுத்த கேள்வி, கடவுளை கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்றும் உயிரில் கலந்தான் கருணை கலந்து என்று பாடியவர் யாருன்னா ஆன்சர் ராமலிங்க அடிகளார். அடுத்த கேள்வி, ராமலிங்க அடிகளார் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன ஆன்சர் திருவருப்பா. ராமலிங்க அடிகளாரின் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளதுன்னா ஆன்சர் திருவருப்பா. அடுத்த கேள்வி, ராமலிங்க அடிகளார் ஆசிரியர் பெயர் யாது அப்படின்னா காஞ்சி மகா வித்வான் சபாபதி முதலியார். ராமலிங்க அடிகளாருடைய ஆசிரியர் பெயர் எதுனா ஆன்சர் காஞ்சி மகா வித்வான் சபாபதி முதலியார். அடுத்த கேள்வி, யார் வேண்டுகோள் இணங்க மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல் இவர் எழுதினார் அப்படின்னா ஆன்சர் காஞ்சி மகா வித்வான் சபாபதி முதலியார். அவருடைய வேண்டுகோள் இணங்க தான் இந்த நூல் எழுதியிருக்காரு. அடுத்த கேள்வி, மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறதுனா ஆன்சர் மனுநீதி சோழன் வரலாறு கூறுது. மனுமுறை காண்ட வாசகம் என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுது அப்படின்னா ஆன்சர் மனுநீதி சோழனுடைய வரலாறு. அடுத்த கேள்வி, ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு மதங்களின் நல்லிணக்கம்கான சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார் ஆன்சர் 1865, 42வது வயதில். ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு மதங்களின் நல்லிணக்கம்கான சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார்னா ஆன்சர் 1865ஆம் ஆண்டு 42வது வயதில். அடுத்த கேள்வி, ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு பசிப்பினி போக்க தர்மசாலையை நிறுவினார்னா ஆன்சர் 1867, 44வது வயதில். ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு பசிப்பினி போக்க தர்மசாலையை நிறுவினார்னா ஆன்சர் 1867, 44வது வயதில். ஓகே. அடுத்த கேள்வி, ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு அறிவு நெறி விளங்க சத்திய ஞான சபையை நிறுவினார்னா ஆன்சர் 1872, 49வது வயதில். ஸோ அப்படியே தொடர்ந்து அந்த இயரும் அந்த வருடங்களும் அப்படியே வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே நீங்கள் ஈஸியாக தான் மாப்படம் பண்ணிக்கோங்க. ஸோ ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு அறிவு நெறி விளங்க சத்தியான சபையை நிறுவினார்னா ஆன்சர் 1872, 49வது வயதில். ஸோ அடுத்தது, ராமலிங்க அடிகளாரின் தாரக மந்திரம் எதுனா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ராமலிங்க அடிகளாருடைய தாரக மந்திரம் எதுனா ஆன்சர் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அடுத்த கேள்வி, ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு எதுனா ஆன்சர் ஆன்மநேய ஒருமைப்பாடு. ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு எதுனா ஆன்சர் ஆன்மநேய ஒருமைப்பாடு. அடுத்த கேள்வி, ராமலிங்க அடிகளாரின் கொள்கை என்ன அப்படின்னா ஆன்சர் ஜீவகாருண்யம், அதுவே பேரின்ப வீட்டின் திறவுகோல். ராமலிங்க அடிகளாருடைய கொள்கை என்ன அப்படின்னா ஜீவகாருண்யம், அதுவே பேரின்ப வீட்டின் திறவுகோல். அடுத்த கேள்வி, ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார்.
ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என பாடியவர் யாருன்னா ஆன்சர் வந்து பாரதியார். அடுத்த கேள்வி, திருவருப்பாவை மறுப்பா என கூறியவர் யாருன்னு அப்படின்னா ஆறுமுக நாவலர். திருவருப்பாவை மறுப்பா என கூறியவர் யாருன்னா ஆன்சர் வந்து ஆறுமுக நாவலர். அடுத்த கேள்வி, திருவருப்பா நூல் அமைப்பு யாது அப்படின்னா 6 திருமுறைகள் ப்ளஸ் 5818 பாடல்கள். திருவருப்பா நூல் அமைப்பு எந்த அமைப்பில் இருக்குன்னா 6 திருமுறைகள் ப்ளஸ் 5818 பாடல்கள் உள்ளடங்கியதான் இந்த திருவருப்பா. அடுத்தது, ராமலிங்க அடிகளார் பிறப்பு இறப்பு ஆண்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1823 1874. ராமலிங்க அடிகளாருடைய பிறப்பு இறப்பு ஆண்டு 1823 1874. அடுத்த கேள்வி, நாலடியார் பாடல்கள் யாருடைய பாடல்களின் தொகுப்பாகும் அப்படின்னா சமண முனிவருடைய தொகுப்பு. நாலடியார் பாடல்கள் வந்து யாருடைய பாடல்களின் தொகுப்பாகும்னா ஆன்சர் வந்து சமண முனிவர்கள். அடுத்த கேள்வி, நாலடியாரின் வேறு பெயர்கள் யாது அப்படின்னா ஆன்சர் வந்து சாம வேதம், வேளாண் வேதம் மற்றும் நாலடி 400. நாலடியார் வேறு பெயர்கள் யாதுன்னா சாம வேதம், வேளாண் வேதம், நாலடி 400. அடுத்த கேள்வி, நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா ஆன்சர் வந்து பதுமனார். நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா ஆன்சர் வந்து பதுமனார். அடுத்த கேள்வி, நாலடியார் நூல் அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாலடியாரோட நூல் அமைப்பு என்னென்ன அப்படின்னா அறத்துப்பால் 13, பொருட்பால் 24, காமத்துப்பால் 3, மொத்தம் 40. நாலடியாரோட நூல் அமைப்பு அப்படிங்கிறது அறத்துப்பால் 13, பொருட்பால் 24, காமத்துப்பால் 3, மொத்தம் வந்து 40. அடுத்த கேள்வி, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும் என வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா ஆன்சர் வந்து நாலடியார். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா ஆன்சர் வந்து நாலடியார். அடுத்த கேள்வி, திருக்குறள் சிறப்பு பெயர் அப்படின்னா ஆன்சர் வந்து அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறளுடைய சிறப்பு பெயர் என்னன்னா அடையெடுத்த கருவியாகு பெயர். அடுத்த கேள்வி, திருக்குறள் நூல் அமைப்பு என்ன அப்படின்னா அறம் வந்து 4, இயல் ப்ளஸ் 38 அதிகாரம். அடுத்தது பொருள் 3, இயல் ப்ளஸ் 70 அதிகாரம். இன்பம் 2, இயல் ப்ளஸ் 25 அதிகாரம். மொத்தம் 9 இயல், 133 அதிகாரம், 1330 குறள்கள். ஓகே. ஸோ அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யாருன்னா பரிமேலக உரையர். பரிமேலகர் உரை அவர் தான் வந்து திருக்குறளுக்கு சிறந்த உரையை வந்து எழுதினார் உரையை. அடுத்தது, எப்பாவலரும் இடையே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என கூறியவர் யாருன்னா ஆன்சர் வந்து கல்லாடர். எப்பாவலரும் ஏப்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என கூறியவர் யாருன்னா கல்லாடர். அடுத்தது, ஓதருக்கு எளியதாய் உணர்வதற்கு அரியதாகி வேத பொருளாய் மிக விளங்கி என கூறியவர் யாருன்னா ஆன்சர் வந்து செங்கண்ணனார். ஆன்சர் யாருன்னா செங்கண்ணனார். செங்கண்ணனார். அடுத்த கேள்வி, இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சிட வேண்டாம், மண்ணு தமிழ் புலவராய் வீட்டிருக்கலாம் என கூறிய யாருன்னா நத்தத்தனார். ஆன்சர் யாருன்னா நத்தத்தனார். அடுத்த கேள்வி, திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னா ஆன்சர் வந்து 107 மொழிகளில். அடுத்த கேள்வி, மொழிபெயர்த்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லத்தீனில் வந்து வீரமாமுனிவர், ஜெர்மனில் வந்து டாக்டர் கிரால், அடுத்து ஆங்கிலத்தில் வந்து ஜியு போப்பு, அடுத்து பிரெஞ்சில் வந்து ஏரியஸ், அடுத்தது சிங்களம் வந்து மிசகாமி அம்மையார், மலையாளத்தில் வந்து திவான் பதகூர் கோவிந்தன் பிள்ளை. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி, திருவள்ளுவர் ஆட்டை கூறியவர் யாருன்னா மறைமலடிகர். திருவள்ளுவர் ஆட்டை கூறியவர் யாருன்னா மறைமலையடிகர். அடுத்த கேள்வி, வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என கூறியவர் யாருன்னா ஆன்சர் வந்து பாரதிதாசன். வள்ளுவரை பெற்றதால் புகழ் வையகமே என கூறியவர் யாருன்னா ஆன்சர் வந்து பாரதிதாசன். ஞான பிரகாசம் முதலில் திருக்குறளை பதிப்பித்த ஆண்டு எதுனா ஆன்சர் வந்து 1812. ஞான பிரகாசம் முதலில் திருக்குறளை பதிப்பித்த ஆண்டு எதுனா ஆன்சர் வந்து 1812. அடுத்த கேள்வி, ஞான பிரகாசம் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட இடம் எதுனா ஆன்சர் வந்து தஞ்சை. அடுத்த கேள்வி, அடுத்த பிறவியில் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியில் திருக்குறளை கற்க வேண்டும் என கூறியவர் யாருன்னா ஆன்சர் வந்து காந்தி. அடுத்த கேள்வி, ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் எது? ஸோ கீழ் திசையில் என்ன நூலகம் இருக்குது, அது எங்கே இருக்குது, இந்த மாதிரி பார்க்கலாம். கீழ் திசை நூலகம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. கீழ் திசை நூலகம் சென்னையில் வந்து இருக்குது. அடுத்தது அரசு ஆவண காப்பகம், அதுவும் வந்து சென்னையில் தான் இருக்குது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், அதுவும் சென்னையில் தான் இருக்குது. சரஸ்வதி மகள், அது தஞ்சாவூர்லேருந்து இருக்குது. அடுத்த கேள்வி, ஊவேசாவின் இயற்பெயர் எதுன்னா ஆன்சர் வந்து வெங்கட ரத்தினம்.
உவேசாவோட இயற்பெயர் வந்து ஆன்சர் வந்து வெங்கடரத்தினம். அடுத்த கேள்வி, உவேசாவின் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஆன்சர் வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடுத்த கேள்வி, வெங்கடரத்தினம் என்ற பெயரை சாமிநாதன் என மாற்றியவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான். வெங்கடரத்தினம் அப்படிங்கிற பேரை வந்து சாமிநாதன் என மாற்றியவர் யாருன்னா ஆன்சர் வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடுத்த கேள்வி, உவேசாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர் யாருன்னா ஜியு போப், அடுத்து சூலியல் வின்சோன் அப்படின்றவர் தான் உவேசா வந்து பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள். அடுத்த கேள்வி, உவேசாவிற்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எதுனா ஆன்சர் வந்து 2006. அடுத்த கேள்வி, உவேசா பதிப்பித்த நூல்கள் எத்தனைனா 87 நூல்கள். அதில் சில வந்து வெண்பால் நூல்கள் 13, உலா 9, அந்தாதி 3, இதர பிரபந்தங்கள் 4, கோவை 6, புராணங்கள் 12. அடுத்த கேள்வி, 99 மலர்கள் கொண்ட நூல் எதுனா ஆன்சர் வந்து குறிஞ்சிப்பாட்டு. 99 மலர்கள் கொண்ட நூல் எதுனா ஆன்சர் வந்து குறிஞ்சிப்பாட்டு. உவேசா அவர்கள் ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்த இடம் எதுனா கொடிமுடி. ஆன்சர் வந்து எதுனா கொடிமுடி, ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த கேள்வி, உவேசா நூல் நிலையம் 1942 எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் வந்து சென்னை பெசன்ட் நகர். ஆன்சர் வந்து சென்னை பெசன்ட் நகர். அடுத்த கேள்வி, உவேசா நினைவு இல்லம் உள்ள மாவட்டம் எதுனா ஆன்சர் வந்து திருவாரூர் மாவட்டம், உத்தன மாமுரம் ஊர் அப்படின்ற ஊர். அடுத்த கேள்வி, கடைசி வரை நம்பிக்கை என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் எதுனா ஆன்சர் வந்து டென்டில் பிங்கரஸ் அப்படின்ற நூல் தான். அடுத்தது கேள்வி, 10 லிட்டில் பிங்கரஸ். ஓகே, 10 லிட்டில் பிங்கரஸ் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அரவிந்த் குப்தா அப்படின்றதான் எழுதியிருக்காரு. அந்த 10 லிட்டில் பிங்கரஸ் அப்படின்ற நூலை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா அரவிந்த் குப்தா. அடுத்த கேள்வி, காகிதத்தில் உருவம் செய்யும் முறையை ஜப்பானியர் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா ஆன்சர் வந்து ஒரிகாமி. ஆன்சர் வந்து ஒரிகாமி. அடுத்த கேள்வி, சடகோவுக்கு புற்றுநோய் வந்த வயது எதுனா 11 வயது 1955ஆம் ஆண்டு. 11 வயசில் சடகோவுக்கு புற்றுநோய் வந்திருக்கு. என்ன வருஷம் அப்படின்னா 1955. அடுத்த கேள்வி, ஜப்பானியர் வணங்கும் பறவை இனம் எதுனா ஆன்சர் வந்து கொக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 57 கேள்விகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கேள்விகள் அனைத்தும் டவுன்லோட் லிங்க் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஒன் டைம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த மனப்பாடம் ஆகிரும். தொடர்ந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் சயின்ஸ் அண்ட் சோசியல் இப்படியே தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கலாம். பிடிச்ச வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. மதியம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சாயந்தரம் ஒரு வீடியோ, ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் அப்படிங்கிற விதத்தில் அப்லோட் பண்ணுறேன். டக்கு நம்ம 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள போஸ்ட்டை வந்து ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம். தேங்க்யூ வாட்சிங். மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஷேர் ஆல்.